குட் மார்னிங். இன்னைக்கு இந்த அருமையான பிள்ளைகளை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. பிள்ளைகளை வளர்க்கறது சாதாரண விஷயம் இல்லைங்க. பிள்ளைகளை வளர்க்கறது இந்த காலத்துல ரொம்ப பயங்கரமான ஒரு சேலஞ்சா இருக்குது. பெற்றோர் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் ஸ்கூல்ல போய் அவங்க கிளாஸ்ல என்ன கத்துக்கிறாங்களோ அதுதான் வீட்டுல சொல்றாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீசன். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நம்ம எவ்வளவுதான் நல்வழிப்படுத்தினாலும் இன்னைக்கு இந்த உலகம் இந்த பிள்ளைகளை எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக பல விதமான காரியங்கள் செய்கிறார்கள். சிறு பிள்ளைகள் பாதுகாப்பு ரொம்ப கேள்விக்குறியா இருக்கிறது. பிள்ளைகளை பெற்றோர்கள், அதுவும் பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பயத்தோட இருக்கிறாங்க. நிறைய பேர் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பயப்படுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு சின்ன ஒரு வீடியோ பாருங்களேன். இந்த வீடியோல we see that the snake is coming to swallow the eggs. அந்த நெஸ்ட்ல அந்த ஸ்னேக் அந்த எல்லா முட்டையும் சாப்பிட்டு போறது பாருங்களேன். ஏன்னா கூடு திறந்திருக்குது. ஆகவே இந்த பாம்பு ஈஸியா அந்த முட்டைகளை எல்லாம் அது விழுங்கி விடுகிறது. ஆனா there is another place. இந்த பறவையை பாருங்களேன். இந்த பறவை ரொம்ப அழகான பறவை. இதனுடைய அந்த கூண்டு கொஞ்சம் வித்தியாசமா கட்டி வச்சிருக்குது. அதுல 2 சேம்பர் இருக்குது. இந்த பாம்பு தலைய உள்ள விட்டா ஒரு சேம்பர், அதுல உள்ள பாத்தீங்கன்னா வெறும் எம்டியா இருக்கும். ஆனா இதனுடைய என்ட்ரன்ஸ் இதுல மேல ஒரு வாய் இருக்கு. அதை இது திறவுங்கள் போட்டு அதை ஸ்டிக் பண்ணி வச்சிரும். அதுக்கு உள்ளதான் முட்டையை வச்சிருக்கும். கூடுதான், ஆனா உள்ள பாதுகாப்பா இருக்கு. A place where you teach your children God. கடவுள் தாங்க பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். உங்க வீட்டுல ஒரு பிரேயர் பிளேஸ் ஒன்னு இருக்கணுங்க. உங்க வீட்டுல பிள்ளைகளுக்கு நல்வழி சொல்லி கொடுக்கிற ஒரு இடம் ஒன்னு இருக்கணும். யாரும் உள்ள வரக்கூடாது. அங்க டிவி உள்ள வரக்கூடாது. எங்க இன்டர்நெட் உள்ள வரக்கூடாது. உங்க பிள்ளைகளை நீங்க சந்திக்கிற ஒரு இடம், அவங்களை பாதுகாக்கிற ஒரு இடம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. கண்மலையின் வெடிப்பா யார்? அந்த கண்மலை அவர் தான் கண்மலை ஆகிய கிறிஸ்து. அப்ப அது வெடிப்புனா அவருடைய காயம், அவருடைய ஆணிகள் ஏற்றப்பட்ட அந்த கடலுக்கு பாத்தீங்களா, அதுல என்ன பண்ணுவார்னா இப்படி 2 கையினால தம்முடைய பிள்ளைகளை அவர் மூடி மறைத்துக் கொள்ளுவார். அப்போ இந்த சாத்தான் வரும்போது சாத்தான் சொல்லுவார், டேய் சாத்தானே, பாம்பு என் பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது, போடா வெளியே அப்படின்னு சொல்லி God will chase away all the snakes. Everything of this world will run away because Jesus Christ, He is the rock of our salvation. In the cleft of the rock, He will protect you. இன்றைக்கும் உங்க பிள்ளைகள் அவர்களுடைய பரிசுத்தத்தை கர்த்தர் ப்ரொடெக்ட் பண்ணுவார். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ப்ரொடெக்ட் பண்ணுவார். அவருடைய போக்கிலும் வரத்திலும் எத்தனையோ ஸ்கூல் பஸ் வேன் ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. பிள்ளைகள் மறிக்கிறாங்க. இதுல இருந்து எப்படி காப்பாற்ற முடியும்? Build a nest in the cleft of the rock. உங்கள் பிள்ளைகளை கடவுளாகிய கண்மலையாம் கிறிஸ்துவினுடைய அந்த கண்மலையின் வெடிப்புல, அவருடைய மார்பில, அவருடைய வீட்டிலே நீங்கள் வளர்ப்பீர்களானால் சத்துரு உங்களை தொடவே முடியும். Today I bless your children. You and your children will be protected by our Lord Jesus Christ. Have a wonderful day. You and your children are blessed, protected. God bless you.